தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அரசியலிலிருந்து விலகுவதாக திமுக அமைச்சர் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சரே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் 15 பேர் தோல்வியுற்றார்கள். மதுரையை சார்ந்த பவர்ஃபுல் அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கடந்த முறை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். அதேபோன்று மற்றொரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் பழனிவேல் ராஜன் அவருடைய மகன், முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவருடைய மகன் ஆவார். இவர் அமெரிக்காவில் பணிபுரிந்தார். நிதித்துறையில் பணிபுரிந்தவர். பிடிஆர் பழனிவேல் ராஜன் மறைவுக்கு பிறகு திமுகவில் இணைந்து அரசியலில் வந்தார். கடந்த 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். இவர் பேசிய ஒரு ஆடியோ லீக் ஆனதால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்தது. பதவி நீக்கம் செய்யப்படாமல் நிதி அமைச்சகத்திலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். திமுகவில் கட்டம் கட்டப்பட்டார். திமுக நிகழ்ச்சிகளில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை யாரும் கலந்து கொள்ள அழைக்கக்கூடாது என திமுக தலைமை கட்டளையிட்டது. கடந்த சட்டசபை தேர்தலில் அவரை தோற்கடிக்க திமுக அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ ஆகிய கோஷ்டியினர் தீவிரமாக செயல்பட்டனர். இறுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோற்றுப்போனார். கடந்த முறை வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றார். இந்த முறை வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள், அன்பளிப்புகள், பணம் கொடுத்தும் கூட படுதோல்வி அடைந்தார். இந்த தோல்வி அவரது மனத்தை பாதித்துள்ளது. அவர் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சிறிது காலம் அரசியலிலிருந்து விலகி குடும்பத்தை கவனிக்க முடிவு செய்துள்ளதாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். அரசியலிலிருந்து விலகிவிட்டால் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தால் கூட அவர் பழைய இடத்தை பிடிக்க முடியாது. தற்பொழுது அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது அவரது ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.